நாம் சென்று வருவது உண்டு. பல நிகழ்ச்சிகள், பல சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சொற்பொழிவாளர்கள், இந்த பல நிகழ்ச்சிக்கு நாம் சென்றிருந்தாலும் இந்த அரிசி திருவிழா என்பது இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய திருவிழாவாக இதிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதை நான் பெருமையோடு கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உணவு என்பது உயிர் வளர்ப்பதற்கு உணவு தேவை. அந்த உணவை மையமாக வைத்து இந்த விழாவை என்னுடைய சம்பந்தி கே எம் பாலு அவர்கள் தன்னுடைய உணவுக்காக அவர்கள் செய்து என்பதை சொல்லும்போதுதான் அவருடைய குணங்கள் நமக்கு தெரியும். என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பெண் எடுப்பது, ஒரு பெண் கொடுப்பது ஏதோ சாதாரண பொருளாதார அடிப்படையிலேயோ கல்வி அடிப்படையிலேயோ அல்லாமல் ஒரு பாரம்பரியம் என்பதை இந்த குடும்பத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் அண்ணன் தம்பிகளுடைய ஒற்றுமை, அவருடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோடும் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை உண்மையிலேயே போற்றத்தக்கது என்றால் அது வந்த வழி இந்த விவசாயத்தின் மூலமாக வந்திருக்கிறோம் என்பதை சொல்லும்போதுதான் அது ஒரு சிறந்த குடும்பமாக நம்மால் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் விவசாயம் மூலமாக வருகின்ற பொருளை எப்படி நாம் பதப்படுத்தி சேமித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்குவதற்காக ஒரு உணவன் அதனால் ஒரு குடும்பத்துடைய பாரம்பரியம் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி பிறந்தவுடனே அது தன் தாயினுடைய மடியிலே சேர்ந்து பாலுக்கு அழுவது போல ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு உயிரினம், எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு உணவுதான் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த உணவு என்பது மூலமாக கிடைக்கின்ற அந்த உணவு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு ஃபீல்டு முப்படி சாப்பிடலாம் புரியுங்களா?
பத்தலையே சரி இப்போ போட்டு வைக்கலாமா இப்ப குழந்தைங்க வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஆட்டத்தை மேடையில இவங்க ஆடுவாங்க இதுக்கு ஈக்குவலா யாரு மேடை உங்க இடத்துலயே ஆடுனீங்கன்னா மேடை ஏற்றி ஒரு சிறப்பான பரிசம் ஒரு அழகான மரக்கத்துல இருக்கு அந்த குழந்தை ஆடுறதுக்கு ஆட முடிஞ்சா இல்ல 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 அவங்க ஆடும்போது பக்கத்துல வந்து கொஞ்சம் இடம் எந்த குழந்தை நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பழமரம் பண்றோம் அவங்களுக்கு சிறப்பான மரியாதை நாங்கள் செய்வோம் இது வந்து ஆதி தமிழர் இசைக்கு நல்லா தப்பா இல்ல பறையாட்டம் கிடையாது மனிதன் பிறந்து மனிதன் என்ற ஒரு இனம் உருவாகும் போது முதலில் கண்டுபிடித்த இசைக்கல்வி ஆதி தமிழர் இசை என்று பேரு இது வந்து தவறான புரிதலோட பறையாட்டம் சொல்லி இசைக்கிறவங்க பறையாட்டம் சொல்லி தவறான புரிதல் தவறான கண்ணோட்டம் அதை முற்றிலும் மறந்துடுவோம் நீங்க ஏதாவது இந்த இசை உங்க நாடி நரம்புகள் எல்லாம் கலந்து இருக்கும் இந்த இசை இசைக்கும் போது உங்க கையோ காலோ கண்டிப்பா காலம் போட்டுரும் அதுதான் அந்த இசையோட சிறப்பான ஒரு மகிமை இப்ப குழந்தைங்களுக்கு இடம் உண்டு குழந்தைங்களை ஆடுறதுனா மேல மேல அவங்க இடத்துலயே அதை சிறப்பா ஆடுறவங்க மேடையில கூப்பிடுவோம் நாங்க சிறப்பா ஆடுறவங்க மேடையில கூப்பிடுவேன் ஓகேவா ஓகே ரெடி 1 2 3 எல்லா குழந்தைங்களுக்கு கை தட்டுங்க ஏமா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் இந்த குழந்தைங்க யாரு என்னன்னு தெரியாது அவங்க அப்பா அம்மா எல்லாம் போய் வீட்டுல திஷ்டி சுத்தி போடுங்க இவங்களே நல்லா இல்லைங்க இவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாங்களாம் ரொம்ப மோசம் எங்க குழந்தைங்க தான் நல்லா ஆனது ஓகே அடுத்த ஸ்டெப் போறோம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் வந்து யாரும் ரீசெண்டா வந்து ஒரு போன மாதங்களுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி செஞ்சாங்க
என்னன்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் சிலம்பம் 100 அரிசிகளை சொல்லிட்டே வந்து சிலம்பம் சுற்றியும் இவங்க வந்து சுருள்வாள் மற்றும் சிலம்பம் ரெண்டையுமே வந்து சுற்றிட்டு ஆத்திச்சூடியில் இருக்கிற 109 வரிகள் மற்றும் நம்மளோட பாரம்பரிய அரிசி பெயர்களையும் சொல்லிட்டே வந்து சிலம்பம் யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.